योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार महाराज की जय ओम। கும்பேஸ்வர சுவாமிக்கு जय ओम। கும்பகோணத்தில் கோயில் கொண்டுள்ள கும்பேஸ்வரர் சுவாமிக்கு जय ओम। யோகிராம் सूरत महाराஜுக்கு जय ओम। வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி. அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, பகவானுடைய பரம கருணையால் இன்றைக்கு நம்ம நேற்றே இங்கே வந்து பகவானுடைய அருட்குழந்தை மறைந்த மாணிக்கம் பாலச்சந்திரன் புஷ்பவல்லி ராஜேஸ்வரி உங்களுடைய ராஜராஜேஸ்வரி இல்லத்தில் வந்து நாங்கள் எப்பவும் தங்குவோம். பாலச்சந்திரன் அவர்களை பற்றி சொன்னால் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பகவானுடைய திருவடியிலே போய் தரிசனம் செய்தோம். அதுபோல் புஷ்பவல்லியும் அப்படித்தான் சரி, ராஜராஜேஸ்வரியும் அடிக்கடி பகவான் நிறையா வாட்டி போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருக்குறள். பாலச்சந்திரன் அவ்வளவு பிரேம பக்தி. ஆரம்ப காலத்தில் 35 ஆண்டுகளாக கும்பகோணத்தில் ஹோட்டல் வெங்கட ரமணா ஹோட்டல்னால் உலகத்தில் எல்லோரும் இருக்குது. சிங்கப்பூர் தான் இப்போ அதான் சொல்லுவோம், வெங்கட ரமணா ஹோட்டல் தங்கும் விடுதி எல்லாமே பண்ணி வச்சுருந்தார். அதுபோல் லண்டனில் போயிருக்கும்போது கூட பல நண்பர்கள் கும்பகோணத்தை பற்றி பேசும்போது அந்த நம்ம பாலச்சந்திரனை பற்றி ரொம்ப விரிவாக அன்பாக பேசினார். அவ்வளவு இன்முகத்தோடு எல்லாரையும் அடியார்கள் மாதிரி பண்ணுவார். வர்றவங்களெல்லாம் அவ்வளவு பக்கத்தில் வந்து விசாரித்து சாப்பாடு போடுவார். அதுபோல் இவங்க வீட்டில் பாலச்சந்திரன் அவருடைய இல்லத்தில் நாங்கள் ஒரு 30-40 பேர் வருவோம் ஆரம்ப காலத்தில். வேனில் சந்திரா டிரான்ஸ்போர்ட் திருவாளர் சந்திரசேகர் அவர்களும் சசிரேகா சந்திரசேகர் அவர்களும் பெரிய வேன் தருவாங்க. அந்த வேனில் நாங்கள் நாம சங்கீர்த்தனம் ஒரு வீடு வீடாக ஆரம்ப காலத்தில் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தா அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு ரூப தனியாட்டு தரச்சு எல்லாரும் கீழே தரையில் படுத்துப்போம். அவ்வளவுக்கும் நல்லதான், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அவ்வளவு பழகுவதற்கு இனிமையானது. இந்த சாமி செலக்டட் பீப்புள் அலோன் கம்பர். திருவண்ணாமலைக்கும் சரி ராணிபுரத்துக்கும் செலக்டட் பீப்புள் அலோன் கம்பர். தந்தையால் தேர்வு செய்தவர்கள் தான் அங்கே வர முடியும். அதில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்த சிரோமணி அவருக்கு பட்டத்தை நம்ம சொல்கிறோம். அதுமில்ல பகவானுடைய காணிமடம் மந்திராலயத்துக்கு பல முறை அவங்க வந்திருக்காங்க, குடும்பத்தோடு வந்திருக்காங்க. சாமி ஒரு பெரிய வேலையை கொடுத்தார். சாமி பார்த்து 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 தான் கொடுத்தாரு. அந்த தேர்வு செய்தவர்கள் அந்த வேலையை செய்ய முடியும், மற்றவங்க செய்ய முடியாது. இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அருப்புக்கோட்டை சந்திரசேகர் அவர்கள், சசிரேகா சந்திரசேகர் அவர்கள், அதே போல் ஆனந்தராஜ் அவர்கள், இப்படி பலரும் சுவாமி தேர்ந்தெடுத்தார். அந்த கடத்தில் சுவாமிக்கு இது கும்பாபிஷேகம் நடக்கும்போது கும்பாபிஷேக மலர் கூட்டம்
அதே போல் ஒரு மொமெண்டோ கொடுக்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட சொன்னோம். நாங்கள் பல இடங்களில் விசாரித்தோம். அப்புறம் எனக்கு தோணுது சாமி வந்து கனவுல சொல்கிறார் பாலச்சந்திரன். பாலச்சந்தர் அவ்வளவு சிறமேற்கொண்டு அந்த அப்படி ஒரு மொமெண்டோ அந்த காலத்தில் 92-93 சாமிக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. மிக அற்புதமாக வழிபடி அமைத்து அப்போ சுவாமி இருக்கார். 2001 தானே அவர் சமாதியானார். அப்போது அப்பா செய்த ஒரு சாம்பிளை போட்டு சுவாமி நெஞ்சில் ஓ மை ஃபாதர் பிளஸஸ் பாலச்சந்திரன், புஷ்பவல்லி, ராஜராஜேஸ்வரி, சுபாஷ், ஐஸ்வர்யா, வேலன், நலன் 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 கிரீஷ்குமார் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணினா தான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. எவ்வளோ கஷ்டங்கள் தொழிலில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்முகத்தோட விசாரிப்பாங்க. அதுபோல் அமுது குடிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதே போல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம இழந்தாலும் அவர் என்னைக்கும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கார். பகவானுக்கு பிடித்தமான அழுக்க தொண்டர், பக்தர்களின் மாணிக்கம் பாலச்சந்தர் அவருடைய இடத்துல நேற்று வந்து இங்கே வந்து பஜனை பாடி அப்புறம் கோவிந்தபுரம்லாம் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் பரப்பு கருணை. அதுக்குள்ளே எங்களோட பாட்டி எல்லா சூரியனார் கோயில் எல்லாம் நட்சத்திர கோயில் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்பாவே நான் ஏற்பாடு பண்ணி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம். அடியார்கள் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் மற்ற ஆஸ்திரேலியாக்காரங்க வந்தால் கூட நான் சொல்லுவேன் அங்கே போய் தங்குவேன். அவ்வளவு இன்பத்தோடு பண்ணவர் தான் பாலச்சந்திரன். அவங்க இல்லத்தில் வச்சு நம்ம சத்சங்கம் பண்ணுறோன்னா இது அவருடைய மனைவி புஷ்பவல்லி, ஒரே மகா ராஜராஜேஸ்வரி, அவருடைய கணவர் சுபாஷ், மகள் கிரீஷ், அமல் பிகாம் போய்க்கிறார், ஐஸ்வர்யா மகா, அவருடைய கலந்து மாப்பிள்ளை, அவங்க எல்லோரும் திரு குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலவும் பெற்று சிறக்கவும். அதே போல் அருட்செல்வம், பொருட்செல்வம், லட்சுமி கடாட்சம், குபேர சம்பத்து எல்லாம் பெற்று பல்லாண்டு வாழ குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் வரணும். அவங்க நினைக்கிற துறையிலே வேலை கிடைக்கணும். அதே போல் லட்சுமி கடாட்சம் எல்லாம் பெற்று குருபக்தி ஞானம் வைராக்கியம், குருபக்தி ஞானம் வைராக்கியம் திருக்குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்க அருள் புரிய வேண்டும். இதுவே ஒரு பிரார்த்தனையை ஏற்று அவன் கூடவே எங்களுக்கு வழியும் ஒளியுமாக என்று வழி நடத்துவார்கள். நினைத்தது விளக்கும், கேட்டது கிடைக்கும் என்று மற்றபடியாக இன்னைக்கு சத்சங்கத்தில் சொல்ல வேண்டியது 24 குருக்களை பற்றி